இப்போ இஸ்லாம்ன்ற மதம் பெண்களுக்கு நிறைய உரிமைகள் தருது. அந்த மதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண் சந்தோஷமா இல்லை அப்படின்னா, பெண் கண்ணீர் விட்டானா கடவுளோட அந்த சிம்மாசனமே ஆடிடும். பெண் அழவே கூடாது. அந்த பெண்ணை சந்தோஷமா இருக்கிறது கணவனோட கடமை. 4 மனைவி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ற அதே மதம் தான் சொல்லுது, எல்லா மனைவியும் சந்தோஷமா வச்சுக்கணும், சமமா சந்தோஷமா வச்சுக்கணும், எந்த பெண்ணும் கண் கலங்க கூடாதுன்னு அந்த மதம் சொல்லுது. கிறிஸ்டியானிட்டிலேயோ இல்லை ஹிந்துயிசம்லையோ டிவோர்ஸுக்கு உரிமையே கிடையாது. ஒரு பெண் போய் எனக்கு இந்த திருமணத்தில் இஷ்டம் இல்லை, இந்த திருமணத்தில் நான் மகிழ்ச்சியாவே இல்லைன்னு ஒரு பெண் போய் எங்கேயுமே சபையில் சொல்ல முடியாது. ஆனால் இஸ்லாத்தில் பிகினிங்லேருந்து ஒரு பெண் போய் ஜமாத்தில் சொல்லலாம், நான் சந்தோஷமா இல்லை, இவர் என்ன நல்லாவே வச்சுக்கல, எனக்கு இதுலேருந்து திறந்து கொடுங்க, இந்த கூட்டை விட்டு நான் வெளில வரேன், எனக்கு குலா கொடுங்கன்னு கேட்கறதுக்கு எப்பவுமே பெண்களுக்கு உரிமை இருந்திருக்கு. பொதுவாக இஸ்லாத்தில் இருக்கிற இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, எந்த வயசுலையும் அந்த பெண்களுக்கு மறுமணம் நடப்பதற்கு அந்த மதம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. மதம் அதுக்கான வழிவகை செய்து. மற்ற மதங்கள் பெண்கள் மறுமணம் செய்துக்கிறதுன்றது அண்மை காலத்தில் ஏற்பட்ட டெவலப்மெண்ட். ஆனால் இஸ்லாம் பிகினிங்லேருந்தே விமன் ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். அந்த இஸ்லாமிய ஆண்களுக்கும் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை, ஏற்கனவே குழந்தை இருந்துக்கு அவங்க கைம்பெண்ணா இருக்கிறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு அவங்களால வாழ்க்கை கொடுக்க முடியுது. அது பெரிய தியாகமாலாம் நினைச்சு அவங்க பண்ணல, இயல்பா எங்க மதத்துல அப்படிதாங்க இருக்கு அப்படின்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ மற்ற மத பெண்களுக்கு இந்த தைரியமும் இந்த சமூக ஏற்பும் வரதுக்கு முன்னாடி இஸ்லாமிய பெண்களுக்கு பிறக்கும் போதுலேருந்தே அவங்களுக்கு இருக்கு இல்லையா? அப்போ அவங்க ஏன் விட்டு கொடுக்கணும்?